ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த கால வேளையிலையும் செய்தியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்துக்கு நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் மல்கியாவின் புத்தகம் 3வது அதிகாரம் 6ஆம் வசனம். நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோவின் புத்திரர் நிர்மூலமாகவில்லை. தேவனாகி கர்த்தர் மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் நமக்கு வாக்குத்தத்தத்தை மாத்திரமல்ல, அதனால் வரக்கூடிய ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் மேன்மைகளையும் தேவன் நமக்கு கொடுத்து நம்மை அழகாய் வழி நடத்துகிறார். அவர் சொல்ற, நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆதலால் நான் மாறாதவராய் இருப்பதினால்தான் யாக்கோபே உன் புத்திரர்கள் நிர்மூலமாகவில்லை. நம்முடைய வாழ்க்கையில் என்றைக்கோ நாம் அழிக்கப்பட்டு போயிருக்க வேண்டும். கர்த்தர் பாதுகாத்து இதுவரை நம்மை நடத்தி வந்திருக்கிறாரே, காரணம் அவர் மாறாதவர். அவர் மாறாத கர்த்தர். வாக்குத்தத்தம் பண்ணினவர் கரம் பிடித்து வழிநடத்தி கொண்டு வருகிறார். இஸ்ரவேல் புத்திரர்கள் எகிப்தில் அடிமையாக இருந்த பொழுது ஒரு வாக்குத்தத்தம் பண்ணி அவர்களை அழைத்து கொண்டு வந்தார். அந்த வாக்குத்தத்தத்தை அவர் மறந்து போகவில்லை. அவர் சொல்லுகிறார், நான் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறேன், நான் மறக்கவில்லை, மாறவில்லை. காரணம் யாக்கோபின் புத்திரர்கள் நிர்மூலமாகாமல் பாதுகாக்கப்படுகிறார். சில நேரத்தில் நாம் சோர்ந்து போகிறோம், சில நேரத்தில் நாம் சோர்வடைந்து விடுகிறோம். கர்த்தர் எனக்கு இந்த வாக்குத்தத்தத்தை செய்தார், அதை நிறைவேற்றவில்லை என்று சொல்லி குழம்பிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் தான் புலம்புகிறோமே அல்லாமல், அவர் நமக்காக கொடுப்பேன் என்று சொன்னதையும் நமக்காக தருவேன் என்ற வாக்குத்தத்தம் பண்ணினதையும் ஒரு நாளும் அவர் பின்வாங்கினதில்லை. அதை கொடுத்து தீரும் மட்டும் ஜாக்கிரதை உள்ளவராக இருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. தேவனுடைய பிரசன்னம் ஒவ்வொரு குடும்பத்திலேயும் அப்படி வெளிப்படும் போது அந்த குடும்பங்கள் கிறிஸ்துவின் வெளிச்சத்தை பிரதிபலிக்கிற குடும்பங்களாய் காணப்படுகிறது. அந்த குடும்பங்கள் காணப்படுகிற இருள் விலகி விடுகிறது. மகிழ்ச்சி என்கிற வெளிச்சம் உதித்து விடுகிறது. காலை வேளையில் அந்த கிருபை, அந்த தேவ பிரசன்னம், தேவனுடைய அனுக்கிரக கிருபை நம் நடுவில் அசைவாடுகிற கர்த்தர், அவர் மாறாதவராய் இருப்பது போல அவருடைய இரக்கங்களும் மாறாதவை. தொடர்ந்து தம்முடைய தயவை கிருபையை அவர் விளங்க பண்ணி வழி நடத்துவாராக. ஆமென்.